ஒரு பெரிய காட்டுல நிறைய மான்கள் ஒரு கூட்டமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டோட இன்னொரு பகுதியில நிறைய சிங்கங்கள் ஒரு கூட்டமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வேட்டைக்காரங்க கொஞ்சம் பேரு சிங்கங்களை பிடிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள வந்தாங்க. வேட்டைக்காரங்களோட துப்பாக்கி சத்தத்தை கேட்ட சிங்கங்கள் பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஓடும்போது ஒரு சிங்கக்குட்டி மட்டும் வழி தவறி வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சுது. அது வழி தெரியாம ரொம்ப நேரம் பசியாலையும் களைப்பினாலையும் சோர்வடைஞ்சு கடைசியா அந்த மான்கள் இருக்கிற காட்டு பக்கமா வந்துச்சு. அந்த மான்கள் கிட்ட போய், வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது நான் எங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வழி தவறி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. மான்கள் எல்லாம், இது ஒரு சிங்கக்குட்டி, இதுக்கு நம்ம உதவி பண்ணணும்னா இதனால பின்னாடி நமக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால இப்பவே இதை இங்கிருந்து விரட்டி விடுறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு மான் முன்னாடி வந்து, பசியோட இருக்கிற இந்த குட்டிய இங்கிருந்து அனுப்புறது ரொம்ப பாவம். வழி தவறி வந்துட்டேன்னு வேற சொல்லுது. இது இப்ப எங்க போகும்? எனக்கு தான் குழந்தைகளே இல்லையே. அதனால இந்த சிங்கக்குட்டிய நானே என் குழந்தையா வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. மத்த மான்கள் எல்லாம், வேண்டாம், நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற, இது வந்து சிங்கக்குட்டி, இதனால நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அந்த மான் கேட்கறதாவே இல்லை. இந்த குட்டிய நானே வளர்த்த போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதனால மத்த மான்கள் எல்லாம், அப்படின்னா இனிமே உன்னையும் இந்த சிங்கக்குட்டியையும் எங்க கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டோம். உங்ககிட்ட நாங்க யாரும் பேசவும் மாட்டோம். நீயும் சிங்கக்குட்டியும் தனியாவே இருந்துக்கோங்க. அந்த சிங்கத்தினால உனக்கு பிரச்சனை வரும்போதுதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க யாரும் பேசலனாலும் பரவாயில்ல, இந்த குட்டிய நான் தான் வளர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கக்குட்டிய தன்னுடைய குழந்தையாவே நினைச்சு அந்த மான் வளர்த்த ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாட்கள்லயே அந்த சிங்கக்குட்டி பெருசா வளர்ந்துருச்சு. அது பெரிய சிங்கமா வளர்ந்தாலும் அது மனதளவுல ஒரு மானாவே தான் வளர்ந்துருந்துச்சு. மற்ற மான்கள் எல்லாம் இவங்க கிட்ட பேசலனாலும் இந்த சிங்கம் அந்த மானையே தன்னுடைய அம்மாவா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஓநாய் கூட்டம் இந்த மான்களை சுத்தி வளைச்சு தாக்க ஆரம்பிச்சுது. எல்லா மான்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த சிங்கமும் தன்னை ஒரு மானாவே நினைச்சு வளர்ந்ததுனால அதுவும் அந்த ஓநாய்களுக்கு பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. அப்போ, என்னைய காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க அம்மாவுடைய குரல் அந்த சிங்கத்துக்கு கேட்டுச்சு. அதை கேட்ட உடனே, நம்ம அம்மா ஆபத்துல சிக்கிக்கிட்டாங்க போல இருக்கு, எப்படியாவது நம்ம அம்மாவை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்த பக்கமா திரும்ப ஓடி வர ஆரம்பிச்சுது. சிங்கம் தங்களை நோக்கி ஓடி வர்றதை பார்த்த இந்த ஓநாய் கூட்டங்கள் பயந்து போய் அந்த மானை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இந்த சிங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு, அம்மா, ஏன் இவங்க எல்லாம் என்னைய பார்த்தோன்னே மட்டும் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மான் சொல்லுச்சு, மகனே, உன்னுடைய உண்மையான அம்மா நான் இல்ல. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னுடைய அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வழி தவறி எங்களோட வந்து சேர்ந்துட்ட. சின்ன குழந்தையில இருந்தே உன்னை நான் வளர்த்துனதுனால நீ என்னோட பையனா நினைச்சு ஒரு மானாவே வளர்ந்துட்ட. உண்மையிலேயே நீ ஒரு சிங்கம். அதனாலதான் இந்த ஓநாய் கூட்டங்கள் உன்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அந்த சிங்கத்துக்கு மான் சொல்றது எதுவுமே புரியல. அந்த மான் அதோட நிக்காம பக்கத்துல இருக்கிற ஒரு நீரோடைக்கு கூட்டிக்கிட்டு போய் அந்த தண்ணியில சிங்கத்தோட உருவத்தை காட்டுச்சு. நீயும் நானும் ஒரே மாதிரியா இருக்கிறோம். நீ வேற மாதிரி இருக்க, நான் வேற மாதிரி இருக்கேன் பத்தியா? நான் மான், நீ சிங்கம், புரியுதா அப்படின்னு சொல்லி புரிய வச்சுது. அதுக்கப்புறம் சிங்கங்கள் வாழ்ற காட்டு பகுதிக்கு அந்த சிங்கத்தை கூட்டிக்கிட்டு போய் கொஞ்சம் தூரத்திலேயே நின்னு அந்த சிங்கங்களை காமிச்சு, இவங்கெல்லாம் தான் உன்னுடைய உறவினர்கள், நீ இனிமே இவங்களுடைய தங்கிக்கலாம், நீ தான் பெரிய பையனா வளர்ந்துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லுச்சு. அப்போதான் அந்த சிங்கத்துக்கு எல்லா உண்மைகளும் புரிஞ்சுது. சிங்கம் சொல்லுச்சு, அம்மா, நீங்க என்னுடைய உறவினர்கள்லாம் யாருன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க. அவங்கள எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நான் வந்து பாத்துக்கிறேன். ஆனா சின்ன குழந்தையில இருந்து என்ன நீங்க வளர்த்திருக்கீங்க, உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுமா, நான் உங்களுடைய தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் கூடயே திரும்பி அந்த அவங்க வசிப்பிடத்துக்கே வந்துடுச்சு. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட மத்த மான்களும் சிங்கத்தோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு, இனிமே சிங்கத்தால நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நம்பிக்கையோட அந்த சிங்கத்தையும் அம்மா மானையும் அவங்க கூட்டத்துல மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சிங்கம் தன்னுடைய அம்மாவுக்கும் மற்ற மான்களுக்கும் ஒரு சிறந்த பாதுகாவலனா கடைசி வரைக்கும் இருந்துச்சு.
அதோட தன்னுடைய உறவினர்களையும் போய் அப்பப்ப பார்த்துட்டு வந்து மகிழ்ச்சியா அந்த காட்டுல தன்னுடைய வாழ்நாளை கழிச்சுது.